ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி கர்னல் மேஜர் மதன்குமார் இணைகிறார். சார் வணக்கம். இப்ப இந்த விபத்துக்கான காரணம் என்னவாக இருக்கும்? இந்த தனியார் விமானங்கள்ல கடைசி நேரத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுல இருந்து மீண்டு வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா? துணை முதலமைச்சர் பயணம் செய்த ஒரு விமானம் விபத்துக்குள்ளா இருக்கிறத தேசிய அளவில் விசாரணை அமைப்புகள் எப்படி பார்க்கும்? பாதுகாப்பு அமைப்புகள் எப்படி பார்க்கும்? இல்ல, இதுக்கு நீங்க என்ன காரணம் அப்படின்னு இப்ப உடனடியா சொல்ல முடியாது. இதுக்கு தட்பவெப்ப கால சூழ்நிலை, அங்க இருக்கக்கூடிய தட்பவெப்ப சூழ்நிலை காரணமா இருக்கலாம். பட் விஷுவல்ஸ் பார்க்கும் பொழுது பெரிய அளவுக்கு ஒரு புயல் காற்றோ இல்ல ஒரு மழையோ இல்ல. இரண்டாவது, அங்க பைலட்டுக்கு தரையிறங்கும் போதும் சரி, தரையிறங்கும் போது குறிப்பா அவருக்கு அந்த விசிபிலிட்டி அப்படின்றது வேணும். அவரா இப்ப நீங்க விமானம், ஃபிக்ஸ்ட் விங் விமானம்னு சொல்லக்கூடிய ரெகுலர் விமானத்துக்கும் ஹெலிகாப்டருக்கும் உள்ள பெரிய ஒரு வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹெலிகாப்டருடைய விமானி நம்ம எப்படி காரை ஓட்டுறோமோ நம்ம கண் பார்வையை வச்சு ஜட்ஜ் பண்ணி அதே மாதிரிதான் அவரும் பண்ணுவார். இந்த இடத்துல அந்த ஹெலிபேட்ல லேண்ட் ஆகிறதுக்கு தன்னுடைய விசிபிலிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை விசிபிலிட்டி கம்மியா இருக்கு, எனக்கு கொஞ்சம் மேகமூட்டம் தெரியுது, கொஞ்சம் பனிக்கான காலமும் இது, அந்த இடத்துல விசிபிலிட்டி ஏதாவது மிஸ் ஆயிருக்கா அப்படின்றது நம்ம கால உறுதியா சொல்ல முடியல. இதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன். மழை காரணமாக நிச்சயமா இல்ல. அடுத்தது எடுத்தீங்க அப்படின்னா இயந்திர கோளாறு ஏதாவது இருக்கா, இன்ஜின் ஃபெயிலியர் ஏதாவது இருக்கா, இது பத்தியான இது விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிய வரும். அவங்க கடைசியா விமானி அங்க பாராமத்தியில இருக்கக்கூடிய ஏர் டிராபிக் கண்ட்ரோல், அந்த ஏர் டிராபிக் கண்ட்ரோல்ல அவர் கடைசியா என்ன பேசினாரு, மேடே கால் ஏதாவது கொடுத்தாரா, ஏதாவது எமர்ஜென்சி கால் ஏதாவது கொடுத்தாரா அப்படின்றத வச்சுதான் இதை நம்ம உறுதியா சொல்ல முடியும். இதுக்கு டிஜிசிஏ கண்டிப்பா விசாரணை நடத்துவாங்க. இந்த டிஜிசிஏ விசாரணையில அதுக்கான என்ன இருக்கு அப்படின்றது விசாரணைக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். பட் இது ஹெலிகாப்டர் எங்கேயாவது ஒரு கடல் பகுதிகளிலயோ ஒரு நீர்நிலைகள்லயோ தரையிறங்கி இருந்துச்சு, கீழே விழுந்திருந்ததுன்னா இதுல இருக்கக்கூடியவங்க பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருந்திருக்கு. துரதிருஷ்டவசமா இது மலைப்பகுதிகள், அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது தெரியுது, கடுமையான பாறைகள் நிறைந்த மலைப்பகுதிகள். அந்த கைனடிக் இம்பாக்ட்னு சொல்லுவாங்க. அதுலதான் இவ்வளவு பேரும் உயிரிழக்கக்கூடிய ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் அப்படின்றது நடந்திருக்கு. திரு மதன்குமார், இந்த விமானம் பற்றிய தகவல் கிடைச்சிருக்கு. லியர் ஜெட் அப்படின்ற ஒரு விமான வகையை தான் அவர் பயணம் பண்ணியிருக்காரு. வழக்கமாக இந்த மாதிரி ஒரு துணை முதலமைச்சர் ரேங்க்ல இருக்கக்கூடிய பயணம் செய்யும் போது எது மாதிரியான பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படும்? அவங்களுடைய பயணத்தை யாராவது கண்காணிப்பாங்களா? இந்த தனியார் விமானங்களை பாதுகாப்பு திறனை உறுதி செய்யறதுக்கோ அல்லது பயணிக்க உறுதியா இருக்கா, அதுக்கு உகந்த வகையில் இருக்கா அப்படின்றத யார் கண்காணிப்பாங்க? சிவில் ஏவியேஷன் இதற்கான வழிமுறைகள் எல்லாம் வச்சிருக்காங்களா? இல்ல, சிவில் ஏவியேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு விமானத்தை எப்படி இயக்கணும், விமானியோடைய அனுபவம் என்ன, விமானியோடைய மருத்துவ சான்றிதழ், அவங்க இத்தனை மணி நேரம் தூங்கி இருக்கணும், இது எல்லாமே டிஜிசிஏடைய ரூல் புக்ல இருக்கு. அதை கடுமையா அவங்க பார்ப்பாங்க. அதுல குறிப்பா பீரோ சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி, பிகாஸ் அப்படின்ற அமைப்பு இருக்கு. சர்ப்ரைஸ் ஆடிட்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இடங்கள்ல ஏர்லைன் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்க வானத்துல போகக்கூடிய பறக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையுமே எந்த விதமான ஒரு கோளாறும் வரக்கூடாதுன்றதுனால இடியட் ப்ரூஃப் அப்படின்ற மெத்தட தான் ஒர்க் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு கார்ல ஒரு போல்ட்டை டைட் பண்றீங்க அப்படின்னா அந்த கார்ல தப்பா கூட நீங்க போல்ட்டை டைட் பண்ண முடியாது, தப்பா மறையடிச்சுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா ஏவியேஷன் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான வாய்ப்புகள் சுத்தமா கிடையாது. பீரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் மற்றும் நம்மளுடைய டிஜிசியோடைய ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஸ்டாண்டர்ட். பிரைவேட் ஆபரேட்டரா இருந்தாலும் சரி, இப்போ இண்டிகோ இல்ல ஏர் இந்தியா போன்ற விமானங்களா இருந்தாலும் சரி, அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் அவங்க ஆபரேட் பண்ண முடியும். இப்போ விவிஐபி ஃபிளீட், அதாவது அமைச்சர்கள், முதல்வர்கள், இவங்க அரசியல் தலைவர்கள் போகக்கூடிய அந்த ஃபிளீட்ல டபுள் செக் ரொட்டீனும் பண்ணுவாங்க. அது ஒண்ணுக்கு ஒரு 2 முறை சோதிப்பாங்க, ஏதாவது இருக்கா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்ட்டு. பட் அதையும் மீறி விமானங்கள் விபத்துக்கு உள்ளாகிட்டு தான் இருக்கு உலகம் முழுக்க. போன வருடம் நம்ம பார்த்தோம், ஈரானுடைய அதிபர் இதே மாதிரியான ஒரு விமான விபத்துல இறந்தாரு. இதற்கு பல காரணங்கள் இருக்கு. ஏதாவது பறவை ஹிட் ஆயிருக்கலாம், இல்ல அவங்களுக்கு எந்திரங்கள்ல ஏதாவது கோளாறு இருக்கலாம், இல்ல எலக்ட்ரானிக்ஸ்ல ஏதாவது கோளாறு இருக்கலாம், இல்ல இறங்கக்கூடிய அந்த மேல இருந்து கீழே டிசென்ட் ஆகி கீழே வரும் பொழுது நடுவுல ஏர் பாக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு காற்று பை மாதிரி நடுவுல மேகத்துக்கு நடுவுல இருக்கும். அதெல்லாம் ஒரு 1 in a million சான்ஸ்.
ஏதாவது ஒரு முறை நடக்கிறது, அந்த மாதிரி இடத்துல ஏதாவது மாட்டுச்சா அப்படின்றதெல்லாம் அது பியாண்ட் இப்போ விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிய வரும். குறிப்பா அந்த விமானி ஏடிசி கூட தொடர்புல என்ன பேசினார் அப்படின்றதுதான் மிக மிக முக்கியமானது. திரு மதன், இப்போ ஒரு கூடுதல் அப்டேட் கிடைச்சிருக்கு. இதில் என்ன அப்படின்னா, கடைசி நேரத்தில் விமானி வந்து தரையிறங்க முற்பட்டிருக்காரு, தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கு. ஆனால் அவருடைய கட்டுப்பாட்டை இழந்து தரையிறங்க சரியான இடமும் கிடைக்கல, அவருடைய கட்டுப்பாட்டை மீறி விபத்தை சந்திச்சிருக்கு அப்படின்ட்டு தான் இப்போ அடுத்த அப்டேட்டாக இருக்குது. முதற்கட்ட விசாரணை என்பது தொடங்கியிருக்கு. முதற்கட்ட விசாரணை எந்தெந்த விஷயங்களை கவனத்தில் கொள்வாங்க, மற்ற பெரிய விமானங்களில் ஒரு 2 பைலட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹோல்ட் இருக்கும், 1 செகண்டில் 2 செகண்டில் ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கும், ஒரு மேட்டரை கன்வே பண்ண முடியும். இதில் இந்த மாதிரி ஏதாவது லாஸ்ட் மினிட் லைஃப் சேவிங் கோல்டன் மூமெண்ட் அப்படின்றது ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை எதுக்குமே வாய்ப்பு இல்லையா இந்த மாதிரி சிறிய ரக? இல்ல, என்னன்னா உங்களுக்கு ஹெலிகாப்டர் ஒர்க் ஆகுறது பெர்னோலிஸ் தியரம் நம்ம வந்து வேதியியல் சயின்ஸ்ல சொல்லுவோம், அதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுறது. அந்த காத்து மேல இருந்து அந்த இன்ஜின் சுத்தி அந்த காத்தை கீழே தள்ளி அந்த காத்தோட உந்துதல கீழே தள்ள உந்துதல தான் ஹெலிகாப்டர் வந்து பறக்குது. சோ அந்த இடத்துல அந்த உந்துதல் இல்ல அப்படின்னா பொத்துன்னு கீழே விழுந்துரும், ஒரு பந்து மாதிரி கீழே விழும் கிராவிட்டியில. இப்ப என்ன நடந்திருக்கு, அந்த இந்திர கோளாறு நடந்திருக்கா, அந்த இன்ஜின் ரோட்டர் ஏதாவது ஃபெயிலியரா இருக்கா அப்படின்ற பட்சத்துல ஹெலிகாப்டர்ல எதுவுமே பண்ண முடியாது. நீங்க நார்மல் விமானங்கள்ல, சிவில் விமானங்கள்ல அவருக்கு வந்து ஒரு ஃபியூல் இஜெக்ட் பண்ணி ஏதாவது பண்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி நீங்க இந்த அகமதாபாத்ல போன வருடம் நடந்த அந்த கோர விபத்தையும் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நமக்கு வந்து தெளிவா போடும். அதாவது டேக் ஆஃப் லேண்டிங், இந்த விமானம் புறப்படக்கூடிய தருணம், தரையிறங்கக்கூடிய தருணம், இந்த ரெண்டுத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஒரு இந்திர கோளாறு வருது, ஏதாவது ஒரு விஷயம் வருது, இதுல ஏன்னா பைலட்டுக்கு ரியாக்ட் பண்றதுக்கு ஒரு நொடிகள் கூட வாய்ப்பு இருக்காது. ஹெலிகாப்டரை பொறுத்த வரைக்கும் அந்த இன்ஜின்ல ஏதாவது கோளாறு ஏற்பட்டு அந்த உந்துதல் கிடைக்கல அப்படின்னா அது மேல போன ஒரு பந்து மாதிரிதான், அதே வேகத்துக்கு கீழே புவியீர்ப்பு விசையில கீழே வந்து விழும். அவர் ஏதாவது ஒரு கடைசி நிமிஷத்துல ஒரு விமானி என்ன முயற்சி செய்வார் அப்படின்னா, ஒருவேளை விமானம் கட்டுப்பாடு அடங்கி இறங்குதுன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சாஃப்ட் லேண்டிங் பண்ண ட்ரை பண்ணுவார். அங்க இருக்கக்கூடிய புல்வெளி பகுதிகள் இல்ல நீர்நிலைகள், பொதுவா நீர்நிலைகள்ல தான் பண்ணுவாங்க. பட் இது பாத்தீங்கன்னா பாராமத்தியில அந்த இடத்துல இந்த குறிப்பிட்ட விமான தளத்துல நான் இருந்திருக்கேன், ஒரு காலத்துல நான் பார்த்திருக்கேன். சோ இது ஒரு மலை சூழ்ந்த பகுதி. அப்போ இத வந்து அவருக்கு அந்த வாய்ப்புமே இல்லாம இருந்ததுதான் நான் பாக்குறேன். ஏன்னா இருந்திருந்ததுன்னா அந்த கடைசி நேரத்துல ஏதாவது பண்ணி அவர் ட்ரை பண்ணிருப்பாரு. பட் அன்பார்ச்சுனேட்டா இது மலை சார்ந்த பகுதி, அதுவும் பாறைகள் இருக்கும், அந்த விஷுவல்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல அவரால் அந்த கடைசி மணித்துளிகள்ல ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா பண்றதுக்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட இல்லைன்னே சொல்லுவேன். விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு மதன்குமார். மகாராஷ்டிராவுடைய துணை முதலமைச்சர் அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்திருக்கிறார். அவருடன் பயணம் செய்த மேலும் 5 பேர், மொத்தம் அந்த விமானத்தில் இருந்த 6 பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள். இது தொடர்பான நேரலையில் பார்த்து வருகிறோம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு இது தொடரலாம்.